கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாள் நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைய ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளில் கூட மோசே தனக்கு பின்பாக யோசுவா என்கிறதான ஒரு தலைவனை நியமித்தார். அந்த நேரத்தில் அவருக்கு வயது 120 வயது. அவர் சொல்லுகிறார், நான் 120 வயதாகிவிட்டேன், நான் போக்கும் வரத்தும் இல்லை. ஆனாலும் கூட நான் இப்பொழுது உனக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன். அப்படி சொல்லிவிட்டு அவர் சொன்னதான காரியம், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 8வது வசனத்தில் தான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்க வேண்டும் என்று மோசே யோசுவாவுக்கு சொல்கிறார். இந்த நாளில், இந்த புதிய ஆண்டில் நமக்கும் தேவன் வேதத்திலிருந்து கொடுக்கக்கூடியதான வாக்குத்தத்தமான வார்த்தை, மோசே யோசுவாவுக்கு கொடுத்த அதே வார்த்தை நமக்கும் அதிக பிரயோஜனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் நமக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். நாம் அவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். இன்றைக்கு நமக்கு முன்பாக ஒருவர் போகிறார் என்று சொன்னால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் நமக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்படாமலும் கலங்கவும் வேண்டாம். நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இந்த வார்த்தை தான் யோசுவாவுக்கு மோசே கொடுத்ததான வார்த்தை. இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த வார்த்தை பொருந்தக்கூடியதாக இருக்கும். நாம் ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம். கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்பாக போகிறார், கோணலானவைகளை நேராக்குகிறவர், நமக்கு எல்லா காரியங்களும் செம்மையாய் முடிக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஆகவே இந்த நேரத்தில் நாம் ஒன்றுக்கும் கலங்கவும் திகைக்கவும் வேண்டாம். ஏனென்று சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்பாக போகிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையில் கூட நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய வேதத்தில் உள்ள வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. மோசே யோசுவாவுக்கு சொன்ன அந்த அதே வார்த்தைகள் எங்களுக்கும் ஆண்டவரே இந்த புதிய வருடத்தில் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இருக்க நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த நாளிலே நாங்கள் செயல்படுகிற வேளையில் நாங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் நீர் எங்களுக்கு முன்பாக செல்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மிகவும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.